Hi everybody, welcome to Sudhi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஆம்லேட் குழம்பு பார்க்க போறோம். ஸோ நார்மலாக நம்ம முட்டை கறி பண்ணி பார்த்துருப்போம். நம்ம ஆம்லேட் வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டியான குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து முட்டை அவிச்ச முட்டை சாப்பிடாதவங்க வந்து இந்த ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் ஆம்லேட்டு குழம்பு வச்சு தாங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும், அது ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த வெங்காயம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஆம்லேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயம். இதில் 2 தக்காளி. ஸோ இதை வந்து நம்ம பியூரி பண்ணிக்க போகிறோம், நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்து குழம்புக்கு இந்த 2 எக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 எக்கு வச்சு நான் ஆம்லேட் போட்டுக்க போகிறேன். அப்புறம் மசாலாவுக்கு என்னென்ன அப்படின்னா இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறமா இது வந்து மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல காஞ்ச மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், இது மஞ்சள் பொடி, இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த தேங்காய் துருவலை போட்டுடுறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துடலாம். இங்கே சீரகம் சோம்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். அப்புறமா இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொடி இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா இந்த தக்காளியையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகுத்தூள், காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கை போட்டு நல்லா விஸ்க் பண்ணிடலாம். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இதை நல்லா விஸ்க் பண்ணிடலாம். அப்போதான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸோட அந்த உங்களுக்கு ஆம்லேட் கிடைக்கும். இப்போ தவா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆம்லேட்டாக ஊற்றிடலாம். ஸோ நம்ம ரொம்ப வந்து ஸ்ப்ரெட்டப் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் வந்து நமக்கு அந்த குழம்புல வந்து சோக் ஆகும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆம்லேட் மிக்சரை இதில் நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஸ்ப்ரெட் அப் பண்ண வேணாம், கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாச்சு. இது நல்லா வெந்தவுடனே நம்ம இந்த பீசஸாக கட் பண்ணிட போகிறோம். இப்போது இதே இதை வச்சு நீங்கள் பீசஸாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இது தனித்தனியாக பிச்சு எடுத்துடலாம். நம்ம பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் அப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போது நான் வந்து ஆம்லேட்டில் வந்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி. நல்லா வதங்கட்டும். தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட் இல்லை, அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இல்லை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஸ்ட் தான் இந்த குழம்புக்கே வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு ஓரளவு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஆம்லேட் போடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது நல்லா வந்து இன்னும் அப்சர்வ் பண்ணும் தண்ணியை. அதனால இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியே வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த சீரகம், சோம்பு எல்லாமே நம்ம பச்சையா போட்டிருக்கோம். வத்தல் பொடி, இந்த மல்லிப்பொடி எல்லாமே பச்சையா தான் போட்டிருக்கோம். அதனால அதனுடைய வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து நம்ம ஆம்லேட் ஆட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்கிரீடியன்ட் காட்டவே இல்லை. ஸோ நான் கொஞ்சமா புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துற போறேன். ஸோ இந்த இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்க புளி தண்ணி ஊற்றி செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ புளி வாசனையும் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போயிடட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா லாஸ்டா நம்ம ஆம்லேட் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆம்லேட்ஸை வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு பீஸா ஆட் பண்ணுங்க, சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸா ஆட் பண்ணுங்க. ரொம்ப கிளறியும் விடாதீங்க. அவ்வளோதான். இந்த மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிடுறோம். கிரம்பிள்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். பாருங்க, இப்போ வந்து இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வேக விட்டா போதும். இந்த குழம்புல வந்து இந்த ஆம்லேட்டோட சுவையும் இறங்கிரும். இந்த குழம்பு வந்து இந்த ஆம்லேட்டுக்குள்ளேயும் இறங்கிரும். ஸோ ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நான் ஒன்றுமே பண்ண போறது இல்லை, அப்படியே மூடி வச்சிடுறேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் செம்மையா இருக்கு. அவ்வளோதான். இதை ஒன்றுமே பண்ண வேணாம். இதை வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நான். பாருங்க, நம்மளுடைய சூப்பரான ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த புளியோட வாசனை, அப்புறமா வந்து இந்த ஆம்லேட்டோடைய ஃப்ளேவரு, அந்த மசாலாவுடைய ஃப்ளேவரு எல்லாமே கலந்து செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். until then, bye from Sudhi's Kitchen.